அவர் எப்போதும் வாழ்கிறவர். இவரை நானும் அறியாதிருந்தேன். ஆனாலும் நான் தண்ணீரால் ஞானஸ்நானம் கொடுக்க வந்திருக்கிறேன். ஆகையால் இஸ்ரவேல் மக்கள் இயேசுதான் கிறிஸ்து என அறிந்து கொள்ள முடியும். கிறிஸ்து யார் என்று நானும் அறியாமல்தான் இருந்தேன். ஆனால் தேவன் என்னை தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்குமாறு அனுப்பி வைத்தார். நீ யார் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி அமருவதை காண்பாயோ அவர்தான் பரிசுத்த ஆவியால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று தேவன் என்னிடம் கூறினார் என்றான். நான் அவ்வாறு நிகழ்வதை பார்த்தேன். ஆவியானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தேன். அந்த ஆவியானவர் ஒரு புறாவை போல் இறங்கி இயேசு மீது அமர்ந்தார். நான் இதைத்தான் மக்களிடம் சொல்லி வருகிறேன். இயேசுதான் தேவனின் குமாரன் என்று யோவான் சொன்னான். மறுநாள் மறுபடியும் யோவான் அங்கே இருந்தான். அவனோடு அவனை பின்பற்றுகிற சீஷர்களில் 2 பேர் இருந்தனர். இயேசு நடந்து செல்வதை யோவான் பார்த்தான். பாருங்கள், இவர்தான் தேவனின் ஆட்டுக்குட்டி என்றான். அந்த 2 சீஷர்களும் யோவான் கூறுவதை கேட்டார்கள். ஆகையால் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றனர். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இயேசு திரும்பி அவர்களை பார்த்து கேட்டார். அந்த 2வரும், போதகரே, நீங்கள் எங்கே தங்கி இருக்கிறீர்கள் என்று கேட்டனர். என்னோடு வாருங்கள், நீங்கள் கண்டு கொள்வீர்கள் என்று இயேசு பதிலுரைத்தார். எனவே அவர்கள் 2வரும் அவர் பின்னால் சென்றனர். இயேசு தங்கியிருக்கும் இடத்தையும் கண்டனர். அன்று அவர்கள் அவரோடு அங்கே தங்கி இருந்தனர். அப்பொழுது நேரம் சுமார் 4 மணி. இயேசுவை பற்றி யோவான் சொன்னதன் மூலமாக தெரிந்து கொண்டதால் அவர்கள் இயேசுவை பின்தொடர்ந்து சென்றனர். அந்த 2வரில் ஒருவன் பெயர் அந்திரேயா. அவன் சீமோன் பேதுருவின் சகோதரன்.